இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2015 வருஷத்துலேருந்து 2025 வரைக்கும், அதாவது இந்த டிகேட்டில் 10 வருஷத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படங்கள் எத்தனை ரிலீஸ் ஆச்சு, ஆனால் எத்தனை வெற்றி படங்கள், எத்தனை தோல்வி படங்கள், இதை தான் பார்க்க போகிறோம். இதில் 2016 வருஷம் முதல்ல ரிலீஸ் ஆன ஒரு படம் கபாலி. ரொம்ப சர்ப்ரைஸான ப்ராஜெக்ட் இது. ஒரு இளம் இயக்குனருக்கு ரஜினிகாந்த் வாய்ப்பு தராரு அப்படிங்கிறது அங்கே தான் ஆரம்பிச்சுது. ஏன்னா ரஜினி அவர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றியாளர் கொடுத்தாங்களோ அந்த இயக்குனர் வச்சு தான் படம் பண்ணுவார். அவ்வளோ சீக்கிரம் புதுமுக இயக்குனர்கள் வாய்ப்பே கிடையாது. ஒரு படம் 2 படம் கொடுத்தாலும் வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதை பிரேக் பண்ணியவர் நம்ம இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள். ஸோ அதை பிரேக் பண்ணி தான் கபாலி உருவாச்சு. உண்மையாலுமே கபாலிக்கு அதுக்கு முன்னாடி கோச்சரியான் ஃப்ளாப்பு, லிங்கா ஃப்ளாப்பு, ஆனாலும் கூட கபாலிக்கான ஓப்பனிங் அப்படி இருந்துச்சு. வேற லெவல் ஓப்பனிங்கு. ஆனால் விமர்சன ரீதியாகவும் சரி, ரஜினி ரசிகரும் சரி, இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான் முதல் காட்சியிலேருந்து தெரிய வந்துச்சு. ரொம்ப டயர்டானாங்க. ஆனாலும் கூட ரஜினியை இவ்வளவு சட்டிலாக ஒரு ப்ளே பண்ணிக்க தேவையில்லை அப்படிலாம் விமர்சனம் வந்துச்சு. என்ன தப்பு அப்படின்னா, அந்த நெருப்படா சாங்கெலாம் போட்டு டீசர்ட் ட்ரையெல்லாம் தெறிக்க விட்டு திடீர்னு பார்த்தா ரஜினி அண்டர் ப்ளே பண்ண வச்சுருப்பாரு. ஸோ அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆச்சு. ஆனாலும் கூட அந்த படம் கலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய வசூலை அள்ளிருச்சு. படம் நல்லா இருக்கோ இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டாங்க. ஸோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. கபாலிங்கிறது ரஞ்சித் கூட்டணியில் ரஜினிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக அதே கூட்டணியில் 2018 வருஷம் காலா படத்தை நடித்தார். அதே பா ரஞ்சித் இயக்கத்தில். ஆனால் கபாலிக்கு எந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் இருந்துச்சோ அதுக்கு அப்படியே உல்டாவாயிடுச்சு காலாவுக்கு ஓப்பனிங்கு. அதற்கு பல காரணங்கள். ஏன்னா கபாலியை பிடிக்காதவங்க, குறிப்பாக ரஞ்சித்தை பிடிக்காதவங்க, கபாலி படமாகவும் பிடிக்காதவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த படம் பெருசாக இல்லைனாங்க. எல்லாத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு செட்பேக் அப்படின்னா, ரஜினி அவர்கள் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனையில் தூத்துக்குடிக்கு போய் போராட்டக்காரர்களை தீவிரவாதிகள், வன்முறைக்காரர்கள் அப்படின்னு சொல்ல அது தமிழ்நாட்டு மக்களிடம் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு. அது வரைக்கும் ரஜினியை கடவுளாக பார்த்தவங்க அதுக்கப்புறம் தான் ரஜினியை இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சாதாரண நடிகர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் தூக்கி போட்டது. ஸோ அதோட எஃபெக்ட் முதல் காட்சியிலே இருந்துச்சு. ஸோ அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமாயிடுச்சு. ஆனாலும் விமர்சன ரீதியாக அந்த படம் ஒரு சிறந்த படம்பா. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்ன சொல்கிறது, தேவையில்லாத சங்கடங்கள், சர்ச்சைகளால் அந்த படத்தை பலி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. படம் பார்த்த சினிமாவர்கள் எல்லாருமே ரஜினி ரொம்ப சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காரு. கபாலியில் என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத பா ரஞ்சித் உணர்ந்து கரெக்டாக பார்த்து அந்த படத்தை செதுக்கியிருந்தாரு. ஸோ காலா உண்மையாலுமே ஒரு நல்ல சிறந்த படம் தான் அப்படிங்கிற அந்த விமர்சனத்தையும் கேட்க முடியுது. பட் வசூல் ரீதியாக மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு. அடுத்ததான் சங்கர் இயக்கத்தில் அவர் நடித்த படம் தான் 2.0. அதாவது எந்திரன் படத்தோட 2ஆம் பாகம். சன் பிக்சர்ஸ் எந்திரன் டைட்டில் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இன்னொரு கார்பரேட் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அதனால். ஸோ எந்திரனுக்கு பதிலாக 2.0 அப்படின்னு அந்த டைட்டில் தான் படம் எடுத்தார் சங்கர் அவர்கள். என்ன பிரச்சனை அப்படின்னா, காலா ரிலீஸ் ஆகி சில மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதே 2018 நவம்பர் 30 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கான ஓப்பனிங் நல்லாவே இருந்துச்சு. பட் கபாலி அளவுக்கு இருக்கானா இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, 2.0 கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் மக்கள் பார்த்தாங்க. அதற்கு காரணம் சங்கரோட ஐ படம். அதற்கு முன்னாடி வந்த படத்துலேயே சங்கர் முன்ன மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு டவுட்டு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இப்போ எப்படி இந்தியன் ஒரு பஞ்சாயத்தாக இருந்துச்சு. படம் ஆரம்பித்து முடியதுக்குள்ளே ஏகப்பட்ட ஏழ்றைகள். கிட்டத்தட்ட அதற்கு முன்னோட்டமாகவே இந்த 2.0 சொல்லலாம். படம் ஆரம்பிச்சிருந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள், பிரச்சனைகள். ரஜினியை டூப் இல்லாமல் யூஸ் பண்ணார். ரஜினிக்கு முதுகு பிரச்சனையாகி அவர் ரொம்ப கோச்சிக்கிட்டு சங்கட கோயில் ஃபாரின் போயிட்டார். அப்புறம் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்தாங்க. இது மாதிரியான பல பிரச்சனைகள். எல்லாத்த விட நெத்தியடியாக என்ன பிரச்சனைனா, ஹார்ட் டிஸ்கை பார்த்தீங்கன்னா அந்த சிஜி அனிமேஷன் விஎஃப்எக்ஸ் கொடுத்த ஹார்ட் டிஸ்க் ஒரு வருஷம் ஒரு கம்பெனியில் மாட்டிக்கிச்சு. ஸோ அதுலேருந்து வெளியே கிட்டதான் அந்த படம் எப்போ வரும்னு சிங்கம் தெரியாது தான் வரும். சரி வந்தால் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு ஆடியன்ஸ் இயல்பாகவே அந்த ஹைப்பு குறைஞ்சிருச்சு. போதா குறைக்கு பார்த்தீங்கன்னா அந்த படம் நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்களை திருப்திப்படுத்தலை அப்படிங்கிறது தான் முக்கியம். படம் நல்லாவே இருந்தாலும் கூட அந்த ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பாக இருக்குது. உண்மையான ஹீரோ அக்ஷய் குமார் கேரக்டர் தான். ஆனால் அவரை வில்லன் மாதிரி சித்தரித்து ஒரு ஹீரோ ஒரு புறா கழுத்தில் கத்தியை வச்சு கழுத்தை இருக்கும்போது வில்லன் துடிக்கிறானா அப்போ யார் ஹீரோ? வில்லன் தானே ஹீரோ. ஸோ சங்கர் அவர்கள் அந்த விஷயத்தை தடுமாறிட்டார் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ராஜமௌழி அவர்கள் மகதீரா, நான்இ, குறிப்பாக பாகுபலி 2 அந்த 2 படங்களின் மூலம்
இப்போ இருக்கிற பிரம்மாண்டம்னா என்ன அப்படிங்கிறத காட்டிட்டாரு அந்த பீரியட் ஃபிலிம்ஸ் மூலம். ஸோ சங்கரோட பிரம்மாண்டம் அப்படின்னா எல்லாரும் ரெடியாக இருந்தாங்க, படம் எப்படி இருந்தாலும் அந்த படத்தை வந்து நெகட்டிவாக தான் பேசணும், ட்ரோல் பண்ணணும்னு. சங்கரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் வந்து வாயில் பூந்து வயிறு வெட்டி சாவறாங்க அப்படிங்கிற அந்த பழைய டைப்லேயே கொஞ்சம் சில பண்ணார். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ 2.0 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஆடியன்ஸ்க்கு திருப்தி கொடுக்கலே தவிர பாலிவுட்டில் அந்த படம் மிகப்பெரிய ஒரு படமாக போச்சு அப்படிங்கிற தகவலாக இருக்குது. வேர்ல்டு வைடும் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வசூலை குவிச்சுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ 2.0 ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு அப்படிங்கிறதையும் நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. அடுத்ததாக வந்து அடுத்த 2019 பேட்டை, அதாவது காலா ரிலீஸ் ஆகி சில மாதங்கள்லேயே நம்ம 2.0 ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 40 நாள்லேயே பேட்டை படம் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கம், ரஜினியோட தீவிர ரசிகன். நான் முன்ன சொன்ன மாதிரி கபாலி, காலா 2.0 மிஸ் ஆன அந்த பழைய ரஜினி இசத்தை வந்து கார்த்திக் சுப்புராஜ் பேட்டை படத்தில் கொண்டு வந்தார். ஸோ படம் எப்படி இருந்தாலும் சரியா படத்தை ஒரு தடவை பார்த்துணுன்னு தான் அந்த டீசர் வந்து ஆர்வத்தை தூண்டுச்சு. படமும் பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து திருப்தியான படம் வந்துது. எல்லாத்த விட ரஜினி ரசிகர்களுக்கு வந்து ஒரு பாஷா காலத்து படையப்பா காலத்து ரஜினியை அவர் திருப்பி கொடுத்துட்டாருப்பா கார்த்திக் சுப்ராஜ்னு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியோடு அவருக்கு நன்றிலாம் சொன்னாங்க. ஸோ பேட்டை படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலுக்கு ரிலீஸை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, சூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷ பொங்கல் 2020 வருட பொங்கல் நம்ம ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் ரஜினி நடித்த படம். ரமணாவை மிஸ் பண்ணிட்டாரு, ஸ்டாலினை மிஸ் பண்ணிட்டாரு. இப்படி ஏஆர் முருகாஸ் பல அற்புதமான ஸ்கிரிப்டில் வச்சுருக்கும் போது ரஜினி அவர்களை மிஸ் பண்ணிட்டாரு. இதனே ரமணா அவருக்காக பண்ணலை. பட் இருந்தாலும் தர்பார் வந்து கிட்டத்தட்ட ரமணா மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அட்லீஸ்ட் சிரஞ்சீவியோட ஸ்டாலின் டைப்பில் வச்சுக்கணும்னு நினச்சோம். பட் என்ன அப்படின்னா படம் வந்து சரியில்லை. இத்தனைக்கும் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஏதோ பழைய சஞ்சய் தத்தோட ஹிந்தி டப்பிங் படத்தை பார்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட ரஜினியோட 97 நாட்டுக்கு ஒரு நல்லவன் அப்படிங்கிற ஒரு டப்பிங் படம் படுதோல்வி அடைந்த படம். கிட்டத்தட்ட அந்த படத்தை இந்த தர்பார் படம் செகண்ட் ஹாஃபில் ஞாபகப்படுத்திச்சு அப்படின்னு தான் ரஜினி ரசிகர்களே புலம்புனாங்க. ஸோ முருகாஸ் கிடைத்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தர்பார் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியை பெறலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு அடுத்த வருடம் 2020 தர்பார்னா 2021 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் தான் அண்ணாத்த. சிறுத்தை சிவா காம்பினேஷன். ரஜினிக்கு வந்து என்னதான் வந்து பேட்டை சூப்பர் ஹிட் படம்னாலும் அதே போட்டிக்கு ரிலீஸ் ஆன விஸ்வாசம் படம் அதை விட அதிகமான வசூல் ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு. ஸோ அந்த டைரக்டர் சிறுத்தை சிவாவை கூப்பிடலாமே, நமக்கும் ஃபேவராக இருப்பார். ஏன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா முத்து படையப்பா அப்படியே அந்த வில்லேஜ் பேக்ட்ராப்பில் நடித்த ஒரு இயக்குனர் கிடைக்க மாட்டார். கேஎஸ் ரவிக்குமார் கொஞ்சம் அவுட் ஆகிட்டாரு. ஸோ சிறுத்தை சிவா நடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஸோ அதன் விளைவாக உருவானது அண்ணாத்த. ஆனால் ரஜினியின் எண்ணத்தை வந்து பெரிய பெரிய சுத்தியில் வச்சு ஒட்டச்சு தூள் ஆகிட்டாரு நம்ம சிறுத்தை சிவா. மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக அண்ணாத்த ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு சீரியல் மாதிரி எடுத்து வச்சுட்டா இருப்பா அப்படின்னு படம் பார்க்கும்போது எல்லாரும் கலாய்ச்சி சிரிச்சாங்க கிளைமேக்ஸ் முதல் கொண்டு. ஸோ அண்ணாத்த ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக வந்தது தான் நம்ம நெல்சன் இயக்கத்தில் உருவான ஜெயிலர். அதாவது ஆகஸ்ட் 10 2023 வருடம் ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கிளிம்ஸு டைட்டில் வீடியோ எதுக்குமே பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் 2 விஷயத்தால் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிது. ரஜினி அவர்கள் அந்த ஜெயிலர் படத்தோட ஆடியன்ஸில் விஜயை வந்து காக்கான்னு சொல்லி தாக்குனது. அதுக்கப்புறம் வந்து நம்ம தமனாவோட அந்த காவாலா டான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகி வேற லெவல் கிளாமர்ரா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வேற லெவலில் ஹிட் ஆச்சு. அனிருத்தும் வந்து வேற லெவலில் படிந்தார். ஸோ இதன் விளைவு அந்த படத்துக்கான ஓப்பனிங் பயங்கரமாக இருந்துச்சு. சொல்லி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திருப்தியான ரஜினி படத்தை பார்த்தண்டா அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் ஃபீல் பண்ணாங்க. குடும்ப ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து விக்ரம் மாதிரியே இருக்குது. ஸோ அந்த படத்தை எப்படி கண்டு ரசிச்சாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியே ரஜினிக்கு ஒரு பேரன், கிட்டத்தட்ட பையன் வந்து இந்தியாவில் வர மாதிரி வில்லன், அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணது விநாயகம். ஸோ ஒரு வில்லன் வந்து காமெடி கலந்து இருந்தானா அந்த வில்லனிசம் ரசிகர்களுக்கு வேற லெவலில் பிடிக்குங்கிறதுக்கு ஜெயிலரும் உதாரணமாச்சு. கில்லி, பிரகாஷ்ராஜ் இப்படி சொல்லிட்டே போகலாம். ஸோ விநாயகம் வந்து வேற லெவலில் பின்னி எடுத்திருந்தார். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் மெகா ஹிட் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ ஜெயிலர் பழைய சின்ன சின்ன சங்கடங்கள் தோல்வி எல்லாத்தையும் ரஜினிக்கு மறக்கடிச்ச ஒரு என்ன சொல்கிறது ஒரு சியூரான ஒரு வெற்றி படம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக வந்தது தான் அதற்கு திருஷ்டி கழிக்கிற மாதிரியான ஒரு படம். இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் February 9 ரிலீஸ் ஆன லால் சலாம்.
அதாவது மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவான படம். ஸோ அப்போவே ரசிகர்களுக்கே மிகப்பெரிய ஒரு கலைப்பை உண்டாக்குச்சு. ஏற்கனவே கோச்சரையாக எடுத்து ரஜினியை பின்னுக்கு தள்ளினார். இப்போ தான் வந்து தர்பார் அண்ணாத்தெல்லாம் வந்து இது பண்ணி திடீர்னு ஜெயலலிதா வந்திருக்கிறார். லால் சலாம் மட்டும் சரி இல்லை அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு புலம்புனாங்க. சொல்லி தகுந்த மாதிரியே அந்த படம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த படத்தோட போஸ்டர் டிசைன் ஆகட்டும், ரஜினியோட கெட்டப்லேருந்து ட்ரோலாக ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து பயங்கரமாக வந்து மீம்லாம் கிரியேட் பண்ணி பயங்கரமாக வந்து சம்பவம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட படமும் பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி வழிவகுக்க படம் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்ததான் இந்த வருடமே ரிலீஸ் ஆன வேட்டையன், தாசே ஞானவேல் இயக்கம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு புரட்சிகரமான ஒரு கதையாக இருக்கும், சமூகத்துக்கு தேவையான கதை. ரஜினி அடிக்கிறார் அப்படிங்கும்போது பாராட்டினாங்க. ஆனாலும் கூட வேட்டையன் அப்படிங்கிற டைட்டில் வைக்கும் போதே எல்லாரும் யோசிச்சாங்க, என்னப்பா அது டைரக்டருடைய டைட்டில் வைக்கிறது போல வேட்டையன் ரஜினி பட டைட்டில் மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க. ஆஸ் யூஸ்வல் ரஜினி படமாக ஆயிடுச்சு. அதான் பிரச்சனை. என்னென்னா ஜெய்பீம் படமாகவும் இல்லாமல் அந்த மாதிரியான படமும் இல்லாமல் முழுக்க ரஜினியோட படம் இல்லாமல் ரெண்டும் கட்டனால சில பேருக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னே சொல்ல முடியல. ஃபஸ்ட்டு சொல்லுது சில பேர் நல்லாவே இருக்குது அப்படின்னாங்க, சில பேர் வந்து நல்லாவே இல்லைங்க பிடிக்கவே இல்லை அப்படின்னாங்க. போதாகுறைக்கு மலை, ஹேட்டர்ஸோட விஷம பிரச்சாரம் இதெல்லாம் சேர்ந்து வேட்டையன் வந்து ஒரு மிகப்பெரிய சர்க்கிளுக்கு வந்து விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததாக கூலி, நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் முதல் முறையாக ரஜினி இயக்குறாரு, நடிக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் இதற்கு முந்தைய எல்லா படங்களோட வசூல் சாதனையை முறியடித்து இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகும் அப்படின்னு தான் இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ நம்மளும் காத்திருப்போம். ஸோ இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிது, இல்லை இந்த படம் செம்ம ஹிட்டு நீ ஃபெயிலியர்னு சொல்கிற, இல்லை இந்த படம் வந்து ஓடவே இல்லை நீ சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்கிற, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.